தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான முறைகேடு தொடர்பாக சென்னையில் கடந்த 3 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய ரெய்டு இப்போது பேசுபொருளாகி உள்ளது. சோதனையில் மீண்டும் செந்தில் பாலாஜி சிக்கினாரா? இதில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகள் யார் என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வரவுள்ள வேளையில் தமிழக அரசியல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடித்து வருகிறது. ஒரு பக்கம் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுகவின் தீவிர எதிர்ப்பு, மறுபுறம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்து உள்ளது. அதே நேரம் பாஜக டெல்லியில் ஆம் ஆத்மி அமைச்சர்கள் மீது நடத்திய விசாரணை வலையை போல தமிழ்நாட்டிலும் விசாரணை படலத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறது என குற்றச்சாட்டுகள் வலம் வர தொடங்கி உள்ளன. இந்த நிலையில்தான் கடந்த 2023 ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தின் செந்தில் பாலாஜியின் அறையில் சோதனை நடத்தியதை போல மதுவிலக்கு துறையின் கீழ் இயங்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட அவர் தொடர்புடைய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய ரெய்டு 9ஆம் தேதி நிறைவடைந்து உள்ளது. இந்த விவகாரம் தமிழக அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவை சேர்ந்த மிக முக்கிய புள்ளி ஒருவரின் நெருங்கிய நண்பர் வாசுதேவன். இவரது கால்ஸ் குழுமத்தின் சென்னை தலைமை அலுவலகம் தி நகரில் செயல்படுகிறது. அங்கு மட்டும் 3 நாட்களாக கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்து வந்திருந்த 25க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் கலால் வரி ஏய்ப்பு தொடர்பாக கட்டுக்கட்டாக ஆவணங்கள் எடுத்து உள்ளனர். எம்ஜிஎம் என்ற மதுபான ஆலை மற்றும் அதன் தலைமை அலுவலகத்திலும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன. திமுகவின் முக்கிய புள்ளிகள் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய நபர்கள் நடத்தும் மதுபான ஆலைகளில் இருந்துதான் டாஸ்மாக் நிறுவனம் 75% மதுபானங்களை கொள்முதல் செய்துள்ளது. இதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பண மோசடி வழக்கில் சிறையில் இருந்து ஓராண்டுக்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் அமைச்சரான செந்தில் பாலாஜியின் நண்பர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுதான் ஹைலைட். அமைச்சர் செந்தில் பாலாஜி வசம் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வை துறை இருந்தது. இந்த துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள டாஸ்மாக் நிறுவனமானது மது ஆலைகளிலிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து மாநிலம் முழுவதும் உள்ள 4830 சில்லறை மதுக்கடைகளுக்கு விநியோகம் செய்கிறது. தினமும் சராசரியாக 150 கோடி ரூபாய்க்கு மேலாக மதுபானங்கள் விற்பனையாகின்றன. டாஸ்மாக் சார்பில் 7 ஆலைகளிலிருந்து பீர், 11 ஆலைகளிலிருந்து மற்ற மதுபானங்கள் கொள்முதல் ஆகின்றன. இந்த மது ஆலைகளை எல்லாம் திமுக முக்கிய புள்ளிகளும் அவர்களுக்கு வேண்டியவர்களுமே நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் விற்பனையில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடப்பதாகவும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடப்பதாகவும் மத்திய அரசின் அமலாக்கத்துறைக்கு புகார்கள் சென்றதன் விளைவே இந்த அதிரடி ரெய்டின் பின்னணி. இந்த சோதனையில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளதாக அதிர வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக போலி ரசீதுகள், கலால் வரி ஏய்ப்பு தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளனர். இது பற்றி பேசிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மதுபான கொள்முதலில் மட்டுமின்றி சட்டவிரோதமாக பார்களிலும் மது விற்பனை செய்து மோசடி நடந்து உள்ளது. சில்லறை கடைகளுக்கு தனியார் மது ஆலைகள் சார்பில் QR கோட் வைத்து வசூல் வேட்டை நடந்து உள்ளது. எங்களின் சோதனையில் கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை பதிவு செய்த 35க்கும் மேற்பட்ட வழக்குகளையும் விசாரணைக்கு எடுத்து உள்ளோம்.
இதில் தொடர்புடைய எல்லோரிடமும் விசாரணை செய்ய உள்ளோம். நட்சத்திர ஹோட்டல்களில் மதுபார்கள் நடத்த உரிமம் வழங்கியதிலும் முறைகேடு நடந்துள்ளது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி தொடர்பான இந்த ரெய்டு குறித்து அரசியல் விமர்சகர் KS ராதாகிருஷ்ணன் அதிர வைக்கும் தகவல்களை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு 60% அதிகமான மது பாட்டில்களை சப்ளை செய்வது ஜெகத் ரட்சகனின் அக்கார்ட் டிஸ்லரி, ஜெயமுருகனின் SNJ என்னும் நிறுவனம், கால்ஸ் என்னும் திமுகவின் 3 நிறுவனங்கள் தான். இந்த 3 நிறுவனங்களிடமிருந்து சரக்கு பாட்டில்களை வாங்கும் தமிழக அரசின் டாஸ்மாக் மைய கருவூலத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று முடிந்து உள்ளது. இந்த 3 நிறுவனங்களும் டாஸ்மாக் கருவூல கணக்கில் வராமல் தனியாகவே லேபிள் அடித்து மதுக்கடைகளுக்கு சப்ளை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து தொடர்ந்து வரும் முக்கிய குற்றச்சாட்டு. அதாவது இந்த 3 நிறுவனங்களிடமிருந்து 1 லட்சம் பாட்டில் வெளியே வருகிறது என்றால் அதில் 50,000 பாட்டில்கள் டாஸ்மாக் கருவூலத்தில் பதிவு செய்யப்பட்டு மதுக்கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். மீதி 50,000 பாட்டில்கள் டாஸ்மாக் பாட்டில்கள் போல ஸ்டிக்கர் எல்லாம் இருக்கும். ஆனால் டாஸ்மாக் சிஸ்டம் கணக்கில் வராத நேரடியாக மதுக்கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். உதாரணமாக 20 ரூபாய்க்கு ஒரு பாட்டிலை மது தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து டாஸ்மாக் நிறுவனம் வாங்கி அதை 140 ரூபாய்க்கு விற்கும். அப்போது 120 ரூபாய் லாபம் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு, அதாவது அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது. அதே பாட்டிலை 20 ரூபாய்க்கு அந்த மது தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து வாங்கி டாஸ்மாக் டேட்டா பேஸில் ஏற்றாமல் டாஸ்மாக் கடைகளில் வைத்து விற்கும் போது 120 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. இப்போது இந்த லாபம் அரசாங்கத்திற்கு போகாது. டாஸ்மாக் கருவூல கணக்கில் வராத பாட்டில் என்பதால் இவர்களே இந்த பணத்தை எடுத்து விடுவார்கள். இது டாஸ்மாக் கடையில் வேலை செய்பவர்களுக்கு புரியாது. டாஸ்மாக் சரக்கை அனுப்பும் அரசு கருவூலத்திற்கும் சரக்கு தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான கள்ள ஒப்பந்தம் இது. இந்த கள்ள ஒப்பந்தத்தில் ஈடுபட்டது மேலே சொல்லப்பட்ட 3 மது தயாரிப்பு நிறுவனங்கள் தான். இந்த ஸ்டைல் ஆஃப் பிசினஸை ஆரம்பித்து வைத்தது செந்தில் பாலாஜி தான். அப்படி என்றால் கிட்டத்தட்ட டாஸ்மாக் நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு என்ன வருமானம் கிடைக்கிறதோ அதே வருமானம் இவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்பதுதான் இதில் இருக்கும் பொருள். டாஸ்மாக் ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிறது. இதே அளவு லாபத்தை இந்த செந்தில் பாலாஜியும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் இதில் இருக்கும் சிறப்பு. அந்த வித்தையின் மூலம் அவர் சம்பாதித்த பணம் ஏராளம். அந்த பணத்தை வைத்துதான் அவர் அரசியலில் சிறந்த நிர்வாகியாக மாறினார். செந்தில் பாலாஜி இந்த 3 மது தயாரிப்பு நிறுவனங்களோடு சேர்ந்து ஏமாற்றிய பணத்தை முறைகேடாக சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்து அதை தேர்தல் செலவுக்காகவும் மற்ற வகை செலவுக்காகவும் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து இந்த சோதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது புரிகிறதா? டாஸ்மாகில் விற்கப்படும் சரக்குக்கு பில்லு கொடுங்கள் அல்லது ஒரு பார்கோட் சிஸ்டம் மூலம் பாட்டில்களை ஸ்கேன் செய்து விற்பனை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் 56 முறை சொன்ன பிறகும் டைம் பாஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக நடக்க வேண்டியிருக்கும். இவர்களுக்கு போகும் இந்த பணம் போகாமல் நின்றுவிடும் என்பதற்காக இன்னும் பழைய மன்னர் காலத்து கணக்கு வழக்கு முறையை கையாண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். டாஸ்மாகிற்கு கமிஷன் கொடுக்கும் நிறுவனங்களில் பட்டியலையும் அந்த நிறுவனம் தொடர்புடைய ஆவணங்களையும் ஆராய தொடங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை. 4 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு வந்து டாஸ்மாகிற்கு எவ்வளவு மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறது, மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்ற முழு விவரத்தை ஆராய ஆரம்பித்து உள்ளனர். மது உற்பத்தி நிறுவனங்கள், டாஸ்மாக் நிறுவனங்களை குறிவைத்து நடத்தப்பட்டு வரும் இந்த சோதனை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வைத்த குறி என்றே சொல்லப்படுகிறது. 50,000 கோடி வரை மோசடி நடைபெற்று உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சிக்கினால் அவரது அரசியல் எதிர்காலம் முடிந்ததா என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது. இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில்
டெல்லி மதுபான ஊழல், சத்தீஸ்கர் மதுபான ஊழல், தமிழ்நாட்டு மதுபான ஊழல் என குறிப்பிட்டு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். டெல்லி சத்தீஸ்கர் மதுபான ஊழல் வெளிச்சத்துக்கு வந்தது. அதேபோல் தமிழக மதுபான ஊழலும் வெளிச்சத்துக்கு வரும் என சூசகமாக தெரிவித்துள்ளார்.